அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 28, 2026 செவ்வாய்க்கிழமை. நாம் நாலொரு பாசுரம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 28வது பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் திருமொழி, அதில் 6வது பாசுரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம். மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே, முகில் நகையீர் வந்து காணீரே. இப்படி தான் பாட்டு முடியுது. வாங்க எப்பயும் போல் நம்ம வரிக்கு வரி விளக்கத்தை பார்க்கலாம். மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில், அதாவது வசுதேவரின் மனது மதம் பிடித்த யானை போல வலிமையானவராக இருக்கிறவர். அவரோட மனைவி தேவகி. தேவகின்றது யார்? கிருஷ்ணனோட அம்மா. அந்த தேவகியின் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன். அத்தம்ன்றது இங்கே அஷ்டமி. அஷ்டமின்றத தான் அத்தம்னு சொல்கிறாங்க. அதை 8ஆம் தேதின்னு கூட சொல்லலாம். அது வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ சந்திரன் 8வது நாள் ஆகும். அந்த 8வது நாளுன்றதை அஷ்டமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இஷ்ன்றதை இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுற அத்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தேதியில் தான் கிருஷ்ணன் பிறந்தார். அந்த கிருஷ்ண ஜெயந்தியோட சிறப்பை சொல்கிறாங்க. அதில் பிறந்தவங்களை பாருங்கள். பிறந்தவங்களாம் யார்? கிருஷ்ணரை பாருங்கள். எதுக்கு பாருங்கள்? முத்தம் இருந்தவா காணீரே, முத்தம் கொடுக்கறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. முகில் நகையீர் காணீரே. முகில் நகையீர்னா முட்டு போல் சிறப்புடைய சின்ன குழந்தைங்கள்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழைப்பிடுறாரு. இதுதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.